குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மே 1 2025 வியாழக்கிழமை கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டபஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் நம்ம டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான இலவசமான தேர்வு தான். தாராளமாக எல்லோரும் எழுதலாம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் கொஷின் பேப்பரும் ஆன்சர் கீயும் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நடக்கிறது. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து நம்ம டீம் கூட சேர்ந்து படிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மக்கள் தொகையுடன் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. 2010ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமரான மன்மோகன் சிங் மக்களவையில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியல. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 246 கீழ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மாநிலங்கள் வந்து செயல்படுத்த முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 2011. இது முக்கியமாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசியில் கூட கேட்கலாம். சரிங்களா? கடைசியாக நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ அப்படின்னா 2011. 2021 வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காரணமாக நடத்தலை, இது வரைக்குமே நடத்தலை. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது இப்போ நடத்த போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் எண்ம அடிப்படையிலான கணக்கெடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்கள் மூலம் மட்டும் அல்லாமல் தாங்களாகவே விருப்பமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 36 கேள்விகள் அடங்கிய அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை மையத்தினுடைய தலைவராக இந்திய உளவுத்துறை, அதாவது ராவுடைய முன்னாள் தலைவரான அலோக் ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து, குப்பையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் எடுக்கும் ஆலை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்கூரில் வந்து பார்த்திங்கன்னா அமைய இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மேயர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம், அதனால் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொடுங்கூரில் இருக்கிற குப்பை கிடங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேயர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது, புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் நாளாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. ஆல்ரெடி 53%லேருந்து 55% உயர்த்தப்பட்டிருக்கு. இதற்கான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அறிவிச்சிருந்தார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்தேதிட்டு, அதாவது இப்போ ஏப்ரலில் அறிவிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் ஜனவரிலேருந்து ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்கான அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது, 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் ரயில் பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு கப்பல்கள்லாம் கடந்து சென்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கேஜ் பாதை, ரயில்வே பாதை வந்து பார்த்திங்கன்னா 1914 வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பன் ரயில்வே பாலம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதில் இருக்க தொழில்நுட்ப கோளாறு காரணமாக, அதுவும் நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1914 2014 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் 550 கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பனில் புதிய பாலம் கட்டுமான பணிகள் வந்து 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பனும் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்கலாம், ரீசெண்டாக வந்தது. ஓகேங்களா? அடுத்தது, மின்னணு உதிரி பாகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்திக்கு சிறப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் செயல்படுத்த இருக்கிறது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான சிறப்பு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் செயல்படுத்த இருக்குது. மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மின்னியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா மின் உபகரணங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பயனடையும் நிறுவனங்களுக்கு மாநிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கிறதுக்காக புதிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின்படி மத்திய அரசுக்கு இணையான சலுகைகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வழங்க இருக்குது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்திய முதல் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்னணு துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி எட்டியிருக்குது. ஓகேங்களா? 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்னணு உதிரி பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மின்னணு பொருள் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 41.23% வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்படுது. மின்னணு வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. மின்னணு வாகன உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது யூடிஎஸ் ஆப். இந்த யூடிஎஸ்ஐ ஆப்னா என்னென்ன அப்படின்னா ரயில்வேயோட ஆப். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். யூடிஎஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட், அதாவது நீங்கள் ரிசர்வ் பண்ணி போகாமல் எமர்ஜென்சிக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே எடுத்துக்கிற ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடிஎஸ் ஆப். ஓகேங்களா? அது எதனுடைய தொடர்புடையதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஒமிட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம எல்லாத்தையும் படிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து ரஷ்ய வெற்றி தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா செல்லிருக்கிறாரு. ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டம், அதாவது பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வீழ்த்ததன் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. இதில் முக்கியமான நிகழ்வான மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே 9ஆம் தேதி நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பார்வையிடறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து போகிறார். ஓகேங்களா? ரஷ்ய வெற்றி தினம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போருடன் தொடர்புடையதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டில் 28% பெண் எம்பி எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்ற வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்வது தெரிய வந்திருக்கு. அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா 14 பெண் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தங்களுக்கு 100 கோடிக்கு மேல் சொத்து இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனுவில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாட்டின் தற்போதைய 513 எம்எல்ஏ எம்பி சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 512 பேர் தேர்தல் போது சமர்ப்பித்த வேட்புமனுக்கள் வந்து ஆய்வு செய்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம், அதாவது DAR அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதன்படி மாநில வாரியாக குற்ற வழக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோவாவும் தெலுங்கானாவும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? தீவிர குற்ற வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற பெண் எம்பிக்கள் தான் எம்எல்ஏக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பூமி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு சொந்தமான தியாங்கான் விண்வெளி நிலையத்திலிருந்து, அதாவது தியான்காங் அப்படின்னு வந்து விண்வெளி நிலையம் மேலே இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதங்களாக அங்கே வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க. ஒரு பெண் உட்பட 3 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திரும்பியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடி பார்த்தோம். பூமியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து ஒரு 3 வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா விண்ணுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த 3 பேர் போனனால அங்கேருந்து ஆல்ரெடி இருந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்துருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக இணைச்சிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.